ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டயனா. வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. அப்போ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட், அப்புறமேட்டு பட்டாணி, பச்சை பட்டாணி. உங்களுக்கு கேபேஜ் வேணும்னா கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேபேஜ் ஆட் பண்ணல. அப்புறம் இது கொஞ்சம் கேப்சிகம். எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது பஸ்மதி ரைஸு. இங்கே பஸ்மதி ரைஸை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நல்லபடியாக கழுவிட்டு அது ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நம்ம ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு அதை இப்படி உலர விட்டுருங்க. நம்ம இப்போ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம இந்த கழுவி எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸை நம்ம போட்டு நல்லபடியாக பாயில் பண்ண போகிறோம். இப்போ இது போடும்போது நம்ம இது கூட கொஞ்சமாக நம்ம ரைஸ்க்கு தேவையான சால்ட்டும், அது கூட ரிஃபைண்ட் ஆயில் ஏதாவது கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் அது ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரைஸ் ஓவர் குக்டு ஆகிடக்கூடாது. அதாவது எப்போதுமே ஒரு 80லேருந்து 100% தான் இது வேக வச்சுருக்கணும். அண்ட் இப்போ ரைஸ் வெந்ததுக்கப்புறம் அதை தண்ணியெல்லாம் நல்லபடியாக வடித்து எடுத்ததுக்கப்புறம் அதை 2 பாத்திரத்தில், ஏதாவது ஒரு பெரிய பறந்துருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபேன் கடியில் வச்சுருங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமானது எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எக்கு. இங்கே நான் ஒரு 3 எக்கை ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி அதில் எக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இது பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எல்லா பொருளுமே நீங்கள் ரெடியாக வச்சுட்டு பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எதுவுமே ஓவர் குக்டு ஆகிடக்கூடாது. ஸோ நமக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம முதல்லே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நமக்கு இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணக்கூடிய கடாயில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஒரு 4 ஏலக்காய், பட்டை, அப்புறம் ஒரு 4 கிராம் அதை முதல்ல போட்டு நல்லபடியாக ஒரு கொஞ்சமாக சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ண போகிறோம். பூண்டை வதக்கி எடுத்துக்கிறோம். இதில் நமக்கு தேவை அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுறது கிடையாது. பூண்டை நல்லபடியாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸு, கேப்சிகம், அப்புறம் பட்டாணி இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் நம்ம நல்லபடியாக அதை வதக்கிக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான், ரைஸ் மாதிரி ஓவர் குக் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு தேவை அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறமேட்டு ரெட் சில்லி ஆட் பண்ணலாம். நாங்கள் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணோம். கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணலாம். அண்டு இந்த வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லபடியாக அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த மிக்ஸிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜு. இப்போது சாப்பாடு உடஞ்சி போகவும் கூடாது. அதே மாதிரி அந்த நம்ம வெஜிடபிள் எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டீல் தவிக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி மரத்தில் ஆன தவி உபயோகிச்சோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறோம். மேலே அதை நல்லா தூவி விட்டுட்டு எகெயின் ஒன்ஸ் அகெயின் அது ஃபுல்லும் எல்லாம் நல்லபடியாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட் இன்னும் வேணும், கொஞ்சம் கூட ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இது கூட வந்து நம்ம சில்லி சிக்கன் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து கிரேவி வந்து எடுத்திருக்கேன். அது கூட டொமேட்டோ சாஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். And this video is sponsored by BuyMode shopping app. BuyMode shopping app is one of the online shopping application. இப்போது இது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.